வணக்கம். என்ன வர்ற திங்கக்கிழமை மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். மே 25, 2026க்கான ஒரு பக்காவான மார்க்கெட் அனாலிசிஸ் எக்ஸ்பிளைனரோட நான் வந்துட்டேன். திங்கக்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க போது, அதனால ரொம்ப தெளிவான ஒரு பிளானோட நாம உள்ள இறங்கணும். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். குளோபல் மார்க்கெட் நிலவரம், நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் லெவல்கள், பேங்க் நிஃப்டி கணிப்புகள், எந்தெந்த செக்டார்ல எந்த பங்குகள் ஆக்ஷன் இருக்கும், அப்புறம் தங்கம் கச்சா எண்ணெய் நிலவரம், மேக்ரோ ட்ரெண்ட்ல ஆரம்பிச்சு மைக்ரோ லெவல் வரைக்கும் டீட்டெயிலா அலச போறோம். முதல்ல உலகளாவிய சந்தை தாக்கங்கள். அதாவது இந்த திங்கக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் அது ஒரு சாதாரண நாளா இருக்காதுன்னு பார்ப்போம். மே 25ஆம் தேதி ட்ரேடிங் செஷன் ஏன் அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். மார்க்கெட்ல நிச்சயமற்ற தன்மை அதிகமா இருக்கும்போது நம்ம ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியாகணும். அதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. முக்கியமா 3 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். முதல் விஷயம், அமெரிக்காவில் மெமோரியல் டே லீவ். அதனால நைட் எந்த கியூஸும் நமக்கு கிடைக்காது. டாலர் இண்டெக்ஸ், நைமெக்ஸ் க்ரூட் சிக்னல்கள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை மே 26 நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி வருது. ஸோ எல்லாரும் அதுக்கான பொசிஷன் எடுக்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. மொத்தத்துல ஆசிய சந்தைகளும் வீக்கெண்ட் நியூஸும் தான் திங்கக்கிழமை ஓப்பனிங்கை முடிவு பண்ண போகுது. 50,580 நம்ப முடியுதா? டவ் ஜோன்ஸ் தொட்டிருக்கிற புது உச்சத்துக்கான நம்பர் இது. தொடர்ந்து 8வது வாரமா லாபத்துல போயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா உலகளாவிய முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பாசிட்டிவ் வைபை உருவாக்கியிருக்கு. எல்லாரும் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. இது ஒரு காயின் டாஸ் மாதிரி தாங்க. ஒருவேளை ஒப்பந்தம் கையெழுத்தானால் அது பியர் கேஸ். WTI கச்சா எண்ணெய் $90க்கும் கீழே சரியும். இல்ல பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சா அது புல் கேஸ். எண்ணெய் விலை சல்லுன்னு $100 தாண்டிடும். நாம எந்த முடிவையும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஆனா இந்த நியூஸ் மார்க்கெட்டை எப்படி ஆட்டி படைக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம ஊர் மார்க்கெட்க்கு வருவோம். நிஃப்டி மற்றும் சென்செக்ஸிற்கான முக்கியமான இன்ட்ராடே லெவல்கள் என்னென்னு பார்க்கலாம். திங்கக்கிழமைக்கான நம்ம கேம் பிளான் இதுதான். நிஃப்டிக்கு 23,669 சப்போர்ட், 23,835 ரெசிஸ்டன்ஸ். சென்செக்ஸ்க்கு 75,361 சப்போர்ட், 75,816 ரெசிஸ்டன்ஸ். இங்க நான் முக்கியமா சொல்ல விரும்புறது இந்த நோ ட்ரேட் ஜோன் பற்றி தான். இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கும்போது தயவு செஞ்சு எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஃபேக் பிரேக் அவுட்ல மாட்டிப்பீங்க. உஷார். இன்ட்ராடே பண்றீங்களா? அப்போ இந்த 3 ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1, அவசரப்படவே கூடாது. ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2, நோ ட்ரேட் ஜோன்ல சைலண்டா வேடிக்கை மட்டும் பாருங்க. 3, டார்கெட் ரீச் ஆக ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிட்டே இருங்க. லாபத்தை லாக் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததா பேங்க் நிஃப்டி. போன வெள்ளிக்கிழமை 1.15% லாபத்தோட பேங்க் நிஃப்டி தான் மார்க்கெட்டே லீட் பண்ணுச்சு. பேங்க் நிஃப்டிக்கான லெவர்கள் 54,210 ரெசிஸ்டன்ஸ், 53,865 சப்போர்ட். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் நோ ட்ரேட் ஜோன். ஆரம்பத்துல மார்க்கெட் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். அதனால அந்த ஜோனை தாண்டி வெளியே வர வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறது தான் சேஃப். ஒருவேளை பேங்க் நிஃப்டி அந்த நோ ட்ரேட் ஜோனை உடைச்சி 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா நம்ம டார்கெட்ஸ் என்ன? மேல புல்லிஷ் பிரேக் அவுட் ஆனா 54,193, அப்புறம் 54,737, அப்படியே 55,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கீழே பேரிஷ் பிரேக் டவுன் ஆனா 53,648, 53,458 மற்றும் 53,149 தான் நம்ம டார்கெட்ஸ். இப்போ செக்டார் வைஸ் அனாலிசிஸ். மார்க்கெட்ல உண்மையான ஆக்ஷன் எங்க இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 முக்கியமான துறைகளை எடுத்துக்கிட்டோங்க. பேங்கிங் செக்டார் செம்ம பாசிட்டிவா இருக்கு. ஃபார்மாவில் குறிப்பா சன் ஃபார்மா அவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எல்லார் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. எனர்ஜி மற்றும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் ஈரான் டீல் ரிசல்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஐடி செக்டர் இப்போதைக்கு நியூட்ரல்ல தான் இருக்கு. இது ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த பங்குகளை பாவிக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஈரான் டீல் ஓகே ஆகி க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா IOC, BPCL, HPCL பங்குகளுக்கு அது பெரிய ஜாக்பாட். அதே போல ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் விலை குறையறதால இண்டிகோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பேங்கிங் செக்டார்ல ஆக்சிஸ் வங்கியும் ICICI வங்கியும் தான் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துறாங்க. ONGCயை பொறுத்த வரைக்கும் ராயல்டி கட் பஃபர் இருக்கிறதால அது நியூட்ரலா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஃபைனலா கமோடிட்டி மார்க்கெட் நிலவரம். தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் எந்த திசையில பயணிக்க போகுதுன்னு பார்க்கலாம்.
க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பேஸ் கேஸ் 95 to 99 வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. MCX க்ரூடுக்கு சப்போர்ட் 9100 ரூபாயாவும் ரெசிஸ்டன்ஸ் 9700 ரூபாயாவும் இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் யுரேனியம் விவகாரம், இன்னொரு பக்கம் ஹார்மோஸ்டோல் திட்டத்தை ட்ரம்ப் நிராகரிச்சதுன்னு ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இழுபறி தான் விலையை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்தி வர வச்சிருக்கு. இங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு. RBIயோட தலையீட்டால நம்ம ரூபாய் 51 காசுகள் வலுவடைஞ்சு 95.69க்கு வந்திருக்கு. குளோபல் மார்க்கெட்ல தங்கம் விலை மாறலனா கூட நம்ம ரூபாய் ஸ்ட்ராங் ஆகும்போது அது MCX தங்கம் விலையை ஆட்டோமேட்டிக்கா குறைக்கும். சோ MCX கோல்டுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் சிக்னல். மே 22ஆம் தேதி தங்கம் 1,58,588 ரூபாயில க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு சப்போர்ட் 1,55,000, ரெசிஸ்டன்ஸ் 1,61,500. டவ் ஜோன்ஸ் புது உச்சத்தை தொட்டிருக்கிறதால முதலீட்டாளர்கள்லாம் ஈக்விட்டி பக்கம் திரும்பிட்டாங்க. அதனால சேஃப் ஹெவனா பார்க்கப்படுற தங்கத்தோட டிமாண்ட் குறைஞ்சு விலை கொஞ்சம் பிரஷர்ல இருக்கு. சரி, நாம முடிவுக்கு வந்துட்டோம். திங்கக்கிழமை ஓப்பனிங்ல அமெரிக்க சந்தைகளோட வழிகாட்டுதல் இல்லாதப்போ முதல் 45 நிமிஷத்துல ஒரு உண்மையான பிரேக் அவுட் நடக்குமா, இல்லனா அவசரப்படுற ட்ரேடர்ஸை மாட்டி விடுற மாதிரி ஒரு பே ட்ராப் அமையுமா? நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? இமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பார்த்த டேட்டாவையும் 15 நிமிஷம் ரூலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. விவேகமா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.